அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர் ஹிலாரி கிளின்டனிடம் FBI அதிகாரிகள் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அமெரிக்க அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சராக 2009ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரையில் ஹிலாரி கிளின்டன் பதவி வகித்தார். அப்போது அரசின் ரகசிய தகவல்களை அதிகாரப்பூர்வ இமெயில் மூலமாக அல்லாமல் தனது தனிப்பட்ட இமெயில் மூலம் ஹிலாரி கையாண்டதாகவும், இதனால் அரசின் ரகசிய தகவல்களை ஹிலாரி பகிரங்கப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இவ்வாண்டு இறுதியில் நடக்கவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக ஹிலாரி களம் காண உள்ள நிலையில் இமெயில் வழக்கு தொடர்பாக FBI அதிகாரிகள் அவரிடம் 3.5 மணி நேரம் சனியன்று விசாரணை நடத்தினர். அரசின் ரகசிய தகவல்களை தன்னுடைய தனிப்பட்ட இமெயில் மூலம் கையாளவில்லை என அப்போது ஹிலாரி விளக்கமளித்துள்ளார். பல போன்கள், டேப்லெட்டுகளை நம்பியிராமல் தனது பிளாக்பெர்ரி போனில் இருந்தே எல்லா இமெயில்களையும் கையாள வசதியாக இமெயில் முகவரியை உருவாக்கியதாகவும் ஹிலாரி விளக்கம் அளித்துள்ளார். குடியரசுக் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ள டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் எழுப்பியதை அடுத்தே இதுபற்றி FBI விசாரித்ததாக கூறப்படும் அதே வேளையில் ஹிலாரி தாமாக முன்வந்து விசாரணையில் பங்கேற்றதாக அவரது தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.